இன்று வந்து 5ஆம் எண். இந்த 5ஆம் தேதிக்கு என்ன சொல்லலாம் குறியீடு அப்படின்னு பார்த்தால் தேனீக்கள். தேனி. இந்த தேனீக்களே வந்து பார்த்திங்கனாக்கா பறந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு தேனி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த தேனி கண்டிப்பாக அவங்க வீட்டில் நல்லது தான் நடக்கும். நல்லது தான் நடக்கும்னு சொல்கிறத விட நல்லது தான் அந்த தேனி செய்யும். நிறைய பிரச்சனைகள் அதிலிருந்து அவங்க மாற்றப்படாமல் போயிருக்காங்கனாக்கா 5ஆம் தேதி அவங்க வீட்டில் பிறந்திருக்குறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் தப்பிச்சிட்டோங்க அப்படின்னாக்கா 5ஆம் தேதி பிறந்து வீட்டில் உள்ளவங்களால் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டப்படுறவங்க மாட்டப்படாமல் இருக்கிறதுக்கு தப்பிச்சது 5ஆம் நம்பர் தான். 5ஆம் எண்ணு தேனீக்கள் போன்று தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருப்பாங்க. வேலைக்குன்னு போனாலும் அதுதான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கொடுத்துட்டே இருப்பாங்க. தேனீக்கள் போன்றே ஒரு சக்தி உங்களுக்கு. தேனீக்களுக்குள் இன்னொரு ரகசியம். தேனி வந்து சித்தர்கள் அதிகமாக விரும்பி ஒரு கூடு விட்டு கூடு பாயிற ஒரு இனம். எந்த இனம்னா தேனி இனத்தில் தான் ஒரு கூடு விட்டு கூடு பாயும். 6ஆம் தேதி பிறந்தவங்களையும். ஏன்னா நீங்கள் இன்வேல்யூபிளானவங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு நாளடைவில் உங்களுக்கு பலம் உங்களுக்கு தெரியும். உங்கள் மைண்டே பெரும் வியாபாரத்தில் தான் இருக்கும். யாருன்னா எதனா பேசிக்கிட்டே இருந்தவங்க நேரம் உங்கள் மைண்டு வந்து பிஸ்னஸுக்கு போயிடும். இதே சின்னதாக வாங்கினாக்கா 1 வாங்கினா எவ்வளோ, இதே 100 வாங்கினா எவ்வளோன்னு சொல்லி எப்போவுமே வந்துட்டு கேல்குலேஷன் மைண்டோடு இருக்கும், கேல்குலேட்டரோடே இருப்பாங்க. உங்கள் மைண்டே பிஸ்னஸ் மைண்டு தான். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு பெரியவங்க சொல்வாங்க. நம்ம பார்க்குறோம், ஆனால் நமக்கு தெரியவே மாட்டேங்குதே. இதற்கு அற்புதமான ஒரு விளக்கம் தான் நம்ம எபிசோட்ல நமக்காகவே ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொடுத்துட்டு இருக்காருங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்முடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் நம்ம கையில் இருந்தாலே போதும், உங்கள் தேதிக்கு உரித்தான குறியீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சார் நமக்காகவே பிரத்யேகமாக கண்டுபிடிச்சு வச்சிருக்காருங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகி இவ்வையகம் அப்படின்னு தான் கண்டுபிடித்த பல நாட்கள் கண்கள் மூடாமல் அவர் தவம் இருந்து கண்டுபிடித்த ஒரு விஷயம்தான் இந்த டேட்டிற்கான குறியீடுகள். அந்த குறியீடுகளை நமக்காகவே ஒவ்வொரு எபிசோட்லையும் கொடுத்துட்டு இருக்காரு. கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம அந்த குறியீட்டை எப்படி நம்ம சரியாக பிரயோகப்படுத்தினால் வெற்றி நம்ம அருகே வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான விளக்கங்களும் நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. வாங்க நேயர்களே, சாரை மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேப்பர் பேனாவை எடுத்து வச்சிட்டீங்களா? வாங்க சார் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். போன 2 எபிசோடா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 முதல் 4ஆம் எண் வரைக்கும் அதற்கு உரித்தான பிரத்யேக குறியீடுகள், நீங்க பல நாட்கள் தவம் இருந்து கண்டுபிடிச்ச அந்த குறியீடுகளை வந்து எங்களுக்காகவே ரொம்ப சுலபமா நாங்கெல்லாம் பயன்படுத்தி நாங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் ஆகிறதுக்கான ரகசியத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்று வந்து 5ஆம் எண். ரொம்பவும் இதுக்கு வந்து மெனக்கிட்டேன். காரணம் கேட்டாக்கா, அந்த குறியீடு நம்பருக்கு இல்லை அப்படிங்கும்போது மக்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ராசி நட்சத்திர குறியீடுகள் சொல்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம்னே தெரியாது சார். அவங்களுக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு அமிர்தம் மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த குறியீடுகள். கண்டிப்பாக. அதனால கொஞ்சம் அதுவும் சொல்லிங்க சொல்லி சரி நானும் பார்க்குறேன்னா அப்புறமா சரி கொடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக. ஏன்னா அதை நம்ம கொடுக்குறது அந்த ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கணும். அப்போ தான் அது ஏற்றுக்கிற போல் இருக்கும். பல நாட்கள் தவம் இருந்தது நீங்க, ஆனா வரம் பெறுவது நாங்கள் சார். மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லியே ஆகணும். கண்டிப்பா மோனா, நன்றிம்மா. இப்போ 5ஆம் தேதி, இந்த 5ஆம் தேதிக்கு என்ன சொல்லலாம் குறியீடு அப்படின்னு பார்த்தால் தேனீக்கள். தேனி. ஆமாம். இந்த தேனீக்களே வந்து பார்த்திங்கனாக்கா, பொதுவாக நம்ம தேனீக்கள் வந்துட்டு சாதாரண தேனி நினைப்போம். தேனீக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அதுக்குள்ளே நிறைய பிரிவுகளும் இருக்கு இல்லைங்களா? பனித்தேனு, ராணி தேனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த தேனீக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பனித்தேனுன்னு கூட இருக்குது. அது வெறும் வேலை மட்டும் செய்யும். அது அந்த கேட்டகரிஸ் இருக்குது. ராணி தேனின்னு இருக்குது. அப்புறம் ஆணி தேனி இருக்கும். இதில் இதை சொல்கிறது வந்து கரெக்டாக பனித்தேனு தான். பனின்னா வேலை செய்கிறது, ஒர்க்கர் பி. இந்த தேனி வந்து ஒரு இடத்துல ஓய்வோடு இருக்காது. பறந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு தேனி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த தேனி கண்டிப்பாக
அவங்க வீட்டில் நல்லது தான் நடக்கும். நல்லது தான் நடக்கும்னு சொல்கிறத விட நல்லது தான் அந்த தேனி செய்யும். அந்த தேனி ஒரு வீட்டில் நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த வீட்டில் 5ஆம் தேதி யாரோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நிறைய பிரச்சனைகள் அதிலிருந்து அவங்க மாட்டப்படாமல் போயிருக்காங்கனாக்கா 5ஆம் தேதி அவங்க வீட்டில் பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் தப்பிச்சிட்டோங்க அப்படின்னாக்கா 5ஆம் தேதி பிறந்து வீட்டில் உள்ளவங்களால் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டப்படுறவங்க மாட்டப்படாமல் இருக்கிறதுக்கு தப்பிச்சது 5ஆம் நம்பர்னால. அதே மாதிரி தேனீக்களும் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஓரமாக கூடு கட்டுது அப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அந்த தேனீக்கள் உங்கள் வீட்டில் நல்லதை செய்கிறதுக்காகவோ நல்லதை கொடுக்கறதுக்காக தான் தேனீக்கள் இருக்குது. அது ஓய்வின்றி உழைக்கும். 5ஆம் நம்பரும் ஓய்வின்றி உழைப்பார்கள். ஓய்வே எடுக்க மாட்டாங்க. அது எப்படி அந்த அவங்க இனத்துக்கு தேனி இனத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கும். அதேமாரி 5ஆம் நம்பர் உள்ளவங்களும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. பணிப்பெண்ணாக இருக்கிறவங்களோட ஒர்க்கிங் உமனுக்கு வேலை என்ன பார்க்குறாங்களோ அதோட 2 மடங்கு பார்ப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபு தான் அதிகம் வேலை பார்ப்பாங்க. ஏன்னாக்கா இவங்களாவது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. டயர்ட் ஆகிடுறாங்க ஏன்னா காலம்லேருந்து. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க பாருங்கள், 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கும். ஆமாம் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி தாங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இது பார்த்துட்டு. ஒன்றும் இல்லை, வேலைக்கு போகிறவங்க உப்புமா வச்சா உப்புமா தான். வீட்டில் 4 பேருக்கு உப்புமா. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க 4 பேருக்கு 4 சாப்பாடு கேட்பாங்க. இதுதான் வித்தியாசம். 4 பேருக்கு செய்வாங்க. மத்தியான சாப்பாடுக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாம் யார் யாருக்கு பிடிக்குது பிடிக்கல. வேலைக்கு போகிறவங்க மொத்தத்துக்கு ஒன்று தான் எல்லோரும் அதை சாப்பிடணும். நீ பிடிச்சாலும் உனக்கு அதுதான், பிடிக்கலனாலும் உனக்கு அதுதான். ஸோ அது ஒன்றும் தவறு கிடையாது. அது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அப்போ அதேமாரி 5ஆம் எண்ணு தேனீக்கள் போன்று தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருப்பாங்க. வேலைக்குன்னு போனாலும் அதுதான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டே இருப்பாங்க. தேனீக்கள் போன்றே ஒரு சக்தி உங்களுக்கு இருக்குது. தேனீக்களுக்குள் இன்னொரு ரகசியம். தேனி சித்தர்கள் அதிகமாக விரும்பி ஒரு கூடு விட்டு கூடு பாயிற ஒரு இனம் எந்த இனம்னா தேனி இனத்தில் தான் ஒரு கூடு விட்டு கூடு பாய்வாங்க சித்தர்கள். அதனால் தேனீக்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது சித்தர்கள் கூட இருக்கலாம், சித்தராக இருக்கலாம். 5ஆம் தேதியும் உங்கள் வீட்டில் பிறந்து இருந்தாலும் அவர்களும் சித்தர்களாக இல்லை என்றாலும் சித்தர்கள் போன்று குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நல்லதே செய்வாங்க, தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்து கொள்வார்கள். அப்போது உங்களுடைய 5ஆம் தேதி பிறந்தவங்க உங்களுடைய குறியீடு தேனி. தேனியை அந்த உருவத்தை பொறித்து உங்களுடைய பாக்கெட்லேயோ அல்லது ஹேண்ட்பேக்கில் வைங்க. தேனியினுடைய இறைசக்தியும் பவரும் பலனும் உங்களுக்கு கிட்டும். கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிங்க. எக்ஸலன்ட் சார். அவங்க டெய்லி தேன் சாப்பிட்டு அதாவது அடிஷ்னலாக வரும் அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் தேவையில்லை, உட்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அது வேலை செய்யும். அது கண்டிப்பாக. இப்போ ஒரு சாமி ஃபோட்டோ இருக்குது, முருகர் ஃபோட்டோ இருக்குது, நம்ம பாக்கெட்டில் வச்சா முருகர் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபீல் தானே இருக்கும், மனோதிடம் கிடைக்கும். அதேமாதிரி அந்த அந்த குறியீடும் அதுக்கு சம்மந்தம். கரெக்டாக சிவன் ஃபோட்டோ இருக்கும், பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், சிவனே நம்மக்கிட்ட இருக்கிற ஃபீல் தானே இருக்குது. அப்போ குறியீடும் நீங்கள் அதை வச்சா அதனுடைய பவர் உங்களுக்கு வரத்தான் செய்யும். அருமை சார், அருமை. அடுத்து 6ஆம் தேதி பிறந்தவர்கள். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? உங்களுடைய குறியீடு என்னவாக இருக்கும்? கப்பல். கப்பல் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி. கப்பல் எந்த சைஸாக இருந்தால் இருக்குது? கப்பல் தானே. சிறு சைஸ் தான் அது போட்டு. அது போட்டு இல்லை, கப்பல். என்னங்க திடீர்னு கப்பலுக்கு வந்துட்டீங்க? நான் வரல, உங்கள் வாழ்க்கை கப்பல் வாழ்க்கை தான். 6ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் சிறிய வீடாக இருந்தாலும் நீங்கள் தனிச்சையாக வாழும்போது பார்த்தீங்கன்னாக்கா சொஃபிஸ்கேட்டடாக தான் இருப்பீங்க, அனைத்தும் பெற்றோராக தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு இடத்துல ஓய்வின்றி தான். கப்பல் ஒரு இடத்துல எங்கே நிற்குமா? நங்கூறு பாய்ச்சிட்டு நிற்குமா? நிற்கவே நிற்காது. பொருளை கொண்டு வந்துட்டு ஒப்படைச்சிட்டு திருப்பி கொண்டு போய் பொருளை ஒப்படைச்சிடும். அது பேசஞ்சராக இருந்தாலும் சரி அல்லது கார்கோவாக இருந்தாலும் சரி. ஆனால் கப்பல் ஒரு இடத்துல நிற்காது, ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். 6ஆம் தேதி பிறந்தவங்களும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க, ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. ஆனால் உயர்ந்த ஸ்தானத்தோடு தான் இருப்பாங்க. கப்பல் எப்படி? கப்பலில் அதை ஒரு கப்பலில் ஒரு இடத்துல அதனுடைய மதிப்பே தனி மதிப்பு தானே. ஒரு பிரம்மாண்டம் சார், பிரம்மாண்டம். கப்பலுக்கு என்ன விலைங்க அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. நம்ம மொபைல் வச்சு மொபைல் என்ன விலைன்னு கேட்கலாம், கப்பல் விலையை கேட்க முடியாது. உங்களையும் விலை பேச முடியாது யாரும். 6ஆம் தேதி பிறந்தவங்களையும்
ஏன்னா நீங்கள் இன்வேல்யூபிளானவங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு நாளடைவில் உங்களுக்கு பலம் உங்களுக்கு தெரியும். அதனால் 6ஆம் தேதி பிறந்தவங்க என்ன கப்பல் மாதிரி வாழ்க்கை அப்படின்னாக்கா, சொஃபிஸ்கேட்டடான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்க மாட்டீர்கள். கப்பலை போன்று பிரயாணம் பண்ணுவாங்கள். கப்பலுங்கிறது என்ன மொத்தத்தில் அல்டிமேட்டாக கப்பல் எதுக்கு? வியாபாரத்துக்கு தான் கப்பல். சிம்பிளாக சொல்லணும்னா கப்பல்ன்றது வியாபாரம் தான். கார்கோ எடுத்துகிட்டு போனாலும் வியாபாரம், பேசஞ்சர் எடுத்துகிட்டு போனாலும் வியாபாரம் தான். ரெண்டுமே காசு தான். 6ஆம் தேதியும் வியாபாரம் தான். உங்கள் மைண்டே பெரும் வியாபாரத்தில் தான் இருக்கும். யாருன்னா எதனா பேசிக்கிட்டே இருந்தவங்க நேரம் உங்கள் மைண்டு வந்து பிஸ்னஸ்க்கு போயிடும். இதே சின்னதாக வாங்கினாக்கா 1 வாங்கினா இவ்வளோ, இதே 100 வாங்கினா இவ்வளோன்னு சொல்லி எப்போவுமே வந்துட்டு கேல்குலேஷன் மைண்டோடு இருக்கும், கேல்குலேட்டரோடவே இருப்பாங்க. உங்கள் மைண்டே பிஸ்னஸ் மைண்டு தான். இதனால் என்னன்னாக்கா உங்கள் வீட்டில் சிறு சிறு இது வந்தனோட நீங்கள் கணக்கு பார்க்குறது தான். சின்ன கல்லு பெத்த லாபம். அதே தான். அதனால் வந்துட்டு எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க, அதில் ஜெயிச்சிடுவீங்க. 6ஆம் தேதி தோக்க மாட்டீங்க. உங்களை பிஸ்னஸ் மேனுக்கு 6ஆம் தேதி பிறந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட ஒரு பர்டிகுலர் இனிஷியல் ஸ்டேஜ் தான் இருப்பீங்க, அப்புறம் பிஸ்னஸ்க்கு போயிடுவீங்க. அப்போது 6ஆம் நம்பர் வந்து பிஸ்னஸ்ஸு. கப்பல் எப்படி பிஸ்னஸோ அது பிஸ்னஸ் தான். அது வியாபாரத்துக்கு வந்தது தான் கப்பல். முதல்ல சொன்ன மாதிரி கார்கோவை கொண்டு போனாலும் சரி, பேசஞ்சர் கொண்டு போனாலும் சரி, வெறும் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கப்பல் பண்ணாது. நீங்களே யாருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண மாட்டீங்க. எதை பேசுனாலும் காசு தான். எதை பார்த்தாலும் பேசுனா கூட காசு கேட்பீங்க. அதுதான் கப்பலோட உங்களை கம்பேர் பண்ணேன். ஏன் எங்கள் ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசினோன்னா, ஆனால் அது உண்மை. ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உலகமே வந்துட்டு வியாபார உலகம் தான். இது உலகமே வியாபார உலகம் தான். எதை பேசினாலும் வியாபாரம். கோவிலுக்கிட்டே போய் சாமி கும்பிட்டாலும் ஐயவா எனக்கு இவ்வளோ கொடு, உனக்கு நான் அவ்வளோ கொடுக்குறேன்னு அவர்கிட்டே இவங்க பேரம் பேசுவாங்க. நம்ம ஆளுங்க எனக்கு இவ்வளோ கொடு, உனக்கு கண்டிப்பாக அதில் நான் இவ்வளோ தரேன். அவர் வந்து இவருக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்பான், அதில் இவர் ஒரு 50,000 கொடுப்பாராம். அப்படி தான் பேசிக்கிறாங்க. எனக்கு இதை பண்ணினா உனக்கு நான் அதை தரேன். இஃப்பு போட்டு தான் பேசுவாங்க நம்ம ஆளுங்க. எல்லாத்தையும் மேலே போடுறோம், எவ்வளோ வேணுமோ அப்படியே எடுத்துட்டு வேண்டாததை மட்டும் கீழே கொடுங்குற மாதிரி. அதே தான். அதனால் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து வெறும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். கப்பலினுடைய கனெக்டிவிட்டி எங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கப்பலே வாங்கணும் அப்படின்னாலும், ஏன்னா நீங்கள் ஒரு வியாபாரம் தானே. வாங்கணும் அப்படின்னாக்கா கப்பலை அதே மாதிரி உருவம் பொறித்து வையுங்கள். கப்பலை பிற்காலத்தில் வாங்குவீர்கள். கப்பல் பிஸ்னஸே பண்ணுவீங்கள். கப்பலோடு பிரயாணத்தோடு இருப்பீங்கள். உங்களுடைய குறியீடு கப்பல். அருமை சார். அதாவது கப்பல்ல போறது அப்படிங்கிறதே ஒரு ஆசையா இருக்கும் சார். ஆனா கப்பலே சொந்தமா வாங்குறது அப்படின்னாக்க, அப்பா அப்படின்னு மலைத்து நின்ற எங்களுக்கு அதற்கு உரித்தான வழி இதுதான். ரொம்ப சிம்பிள் தான். அத செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அது குடுக்கக்கூடிய விளைவுகள், மாற்றமும் ஏற்றத்தையும் நிச்சயமாக இது குடுக்கும் அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள். நீங்க பல ஆண்டுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாரி பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்து கண்டுபிடித்த ஒரு விஷயத்த எங்க எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா புரியிற விதத்துல விளக்கி சொல்றீங்க சார். கொடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள். வணக்கம். என்னங்க எவ்வளோ பிரமாதமான விஷயங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுக்குறாரு இல்லையா? இன்னும் இருக்குங்க. அடுத்தடுத்து 7, 8, 9ன்னு 31 வரைக்கும் இருக்கே. உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்துக்கு உரித்தான குறியீடுகள் அடுத்தடுத்து லைன் அப் ஆகி வந்துட்டே இருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.